ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 4th டே ஆஃப் சீரீஸ் 19ல இருக்கோம். அப்பர் பாடிக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போற நாள். இன்னைக்கு பண்ண போற எக்ஸசைஸும் செவுத்தை வச்சு தான் பண்ண போறோம். ஆனா செவுரு நம்மளோட பின்னாடி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்க, ஒரு செவுரு நம்ம பின்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது கையை இப்படி செவுத்துக்கிட்ட ஊனிக்கோங்க, இன்னொரு கையும் ஊனிக்கோங்க. இப்போ உடம்ப வளைச்சு மேலே பார்க்கணும். முகம் மேலே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா வளைச்சிக்கோங்க உடம்ப. அடுத்தது உடம்ப திருப்பி நேராக பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷனில் பண்ணுவோம், அவ்வளோதான். சிம்பிள் மூமெண்ட். கை எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் திரும்பணும் இல்லையா, இதையே அடுத்த தடவை அடுத்த பக்கம் இன்னொரு பக்கம் திரும்புகிற மாதிரி பண்ணணும், அவ்வளோதான். கையை ஊனிக்கிறோம் செவுத்துல, இன்னொரு கையும் ஊனிக்கிறோம். நல்லா உடம்ப வளைச்சிக்கணும், ஃபேஸ் மேலே பார்க்கணும். இப்போ அப்படியே திருப்பி, அவ்வளோதான். இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணுவோம், மாறி மாறி பண்ணலாமா? இன்னும் 3 தடவை பண்ணுறோம். ஸோ நீங்கள் கையை பின்னாடி கொண்டு போகும்போதே உடம்பு வளைஞ்சிரும். அங்கே மேலே பார்த்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் உடம்ப ஒரு பக்கமோ இந்த பக்கமோ அந்த பக்கமோ திருப்புங்க. ஓகே, திருப்பி பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. இது பழகினதுக்கு அப்புறமா உங்களுக்கே பண்ண முடியும் அப்படின்னும் போது இது அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மேலே கையை பார்க்கும்போது, அதாவது நம்ம உடம்ப வளைச்சு பின்னாடி கை வச்சிருப்போம் இல்லையா, அப்போ மேலே பார்ப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 5 கவுண்ட் எண்ணுங்க. அதுக்கப்புறம் உடம்ப திருப்பி கொண்டு வாங்க. பண்ணலாமா? 1 2 3 4 5. இப்போ அடுத்த தடவை அந்த பக்கம் திரும்பவும் பாருங்க. 1 2 3 4 5. One, two, three, four, five. One, two, three, four, five. ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒரு 5 தடவை கவுண்ட் பண்ணிட்டு, அதாவது 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உடம்ப திருப்புங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்ப நல்லா வளைச்சிட்டு வெயிட்டை ஃபுல்லாக கைகளால் தாங்கி அதுக்கப்புறம் உடம்ப திருப்புறோம் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல கோரெல்லாம் என்கேஜ் பண்ணுறோம். வயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் கரைக்க முடியும். ஏன்னா உடம்ப வளைக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஸோ வயத்துக்கு மேலே இருக்கிற மசில்ஸ், ஃபேட் எல்லாமே சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இங்கே சேரக்கூடிய ஃபேட்டை ஈஸியாக எடுக்க முடியும். அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸில் கைகளை கொண்டு தான் நம்ம வெயிட்டை ஃபுல்லாக தாங்கி திருப்புறோம்.
அதனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கை நல்லா ட்ரிம் பண்ண முடியும் ஃபேட்ல இருந்து. இங்க கொழுப்பு சேர்ந்துருக்கு, நிறைய தொங்கிட்டு இருக்கு, அண்டர் ஆர்ம்ல ஃபேட் நிறைய சேர்ந்துருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்குலாம் சொல்றேன், எதுக்காக உடம்ப வளைச்சி கைகளை கொண்டு நம்ம இந்த வெயிட் உடம்பு வெயிட் ஃபுல்லா தாங்கிட்டு 2 சைடும் திரும்புறோம். அப்படி திரும்பும் போது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்ஷன், எல்லா பாடி வெயிட் ஃபுல் ஆக்ஷன்ல இருக்கும் போது இந்த இடத்துல தான் இறங்கும். ஸோ இந்த கை பகுதியில தான் நிறைய வெயிட்டை பேர் பண்ணிட்டு நம்ம இந்த எக்ஸசைஸை பண்றோம். அப்படி பண்ணும்போது தொடர்ச்சியா அங்க இருக்கிற ஃபேட்டை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கரைக்க முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஃபீல் பண்ணும், இந்த பகுதியெல்லாம் வலி ஏற்படும் இல்லையா. அதனால என்ன தெரியுதுன்னா மேல் கை மட்டும் இல்லாம கீழ் கைக்கும் நல்ல பலம் ஏற்றக்கூடிய எக்ஸசைஸ். இங்க சேர்ந்திருக்க ஃபேட், நிறைய பேருக்கு இங்க ஃபேட் சேராது சொல்றேன். சப்போஸ் கை இந்த இடம்லாம் கூட குண்டா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸை தொடர்ச்சியா பண்ணிட்டு வரும்போது ஃபுல் கையில சேர்ந்திருக்க ஃபேட்டை குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம கையில இருக்கிற அத்தனை ஜாயின்ஸ், அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், 3 ஜாயிண்ட்டையும் நல்லா ஃபிளெக்சிபிளா வச்சுக்க முடியும். இந்த இடத்துல ஸ்டிஃபா இருக்கு, வலியா இருக்கு, என்னால கையை தூக்க முடியல, திருப்ப முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன் அப்படி ஆயிருக்குன்னா இந்த பகுதியில இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே வச்சிருக்கோம். அதாவது சிம்பிள் வேலைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய சுழட்டி யூஸ் பண்ற வேலையெல்லாம் பண்ணாமே இருந்தா அந்த ஜாயின்ஸ் எல்லாம் டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிளாக நம்ம வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா சுழட்டி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணும்போது அங்கே இருக்கிற லூப்ரிகேஷன் நிறைய இருக்கும். அதாவது ஃப்ரிக்ஷன், உறைவுத்தன்மை இல்லாமல் இருக்கும் போது ரணம் ஏற்படாது, வலி இருக்காது. நம்ம ஈஸியாக எந்த ஒரு ஆக்ஷன், கை தூக்கிறதாகட்டும், பின்னாடி சைடில் கொண்டு வர எந்த ஆங்கிளில் போக முடியுமோ அத்தனை ஆங்கிள்ஸ்லையும் நம்ம கையை கொண்டு போக முடியும், ஈஸியாக ஆக்ஷன் கொண்டு வர முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாகவே பிளட் சர்க்குலேஷன் இந்த பகுதியிலேருந்து இந்த பகுதி வரைக்கும் இன்வால்வ் பண்ணுறதால ஃபுல் பாடிக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். ஒரு செவர் இருந்தால் போதும், பக்கத்தில் நின்று பண்ண வேண்டியது தான். ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் அடுத்த நாள் ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.